ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். எங்கள் அம்மா ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி. இன்றைக்கி நம்ம வந்து 1 கிலோ சிக்கனுக்கு எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். நமக்கு எண்ணெய் எடுத்திருக்கோம். அப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கூட பிரியாணி பே லீஃபு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, மிளகு இதெல்லாம் எடுத்திருக்கோம். அப்புறம் 5 தக்காளி எடுத்திருக்கோம். அப்புறம் புதினா மல்லி நமக்கு தேவையான இது ஒரு கட்டில் பாதி இது எல்லாம் எடுத்திருக்கோம். அப்புறம் 6 வெங்காயம் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். உள்ளே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது இப்போ நாங்கள் வந்து 1 கிலோ பிரியாணி போடுற அளவுக்கான வட்டா வச்சுருக்கோம். அந்த வட்டாவில் வந்து இப்போ நாங்கள் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ வந்து எல்லாம், அதாவது பிரியாணி இலை, கல்பாசி எல்லாமே இருக்குது உள்ள. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுருக்கோம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். அதாவது அது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி, அப்படி தானேம்மா? பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃபேன் வந்து நாங்கள் வந்து மதம்பத்தி ரங்கராஜோட ஃபேனு. இப்போ அவர் வந்து அவர் அப்பாவை பார்த்து எல்லாம் கிண்டுவாங்க. இப்போ நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டு எல்லாம் கிண்டிட்டு இருக்கேன். இப்போ ஸ்டைலாக கிண்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வருதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். அதாவது அந்த ஸ்மெல்லு எல்லாம் நல்லா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ நமக்கு நல்ல பொன்னிறத்தில் வருது. ஃபஸ்ட்டு இருந்தது கலர் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே இருக்குது. நல்லா ஸ்டைலாக கிண்டணும். டேஸ்டியான பிரியாணி வரணும். இப்போ நமக்கு வந்து வெங்காயம் நல்லா பொன் நிறத்தில் வந்துட்டு நல்லா வதங்கிட்டு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு 2 ஸ்பூன் போட்டோம். 2 ஸ்பூன் போட்டு அது நல்லா வதங்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி வதங்கணும்னா, அந்த ஸ்மெல், அந்த இஞ்சி பூண்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கணும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு, இப்போ நமக்கு வந்து தக்காளி வந்து நம்ம 5 தக்காளி வெட்டினோம். அந்த 5 தக்காளி போட்டோம். அது நல்லா வதங்கிட்டோம். நம்ம வீட்டில் வந்து க்ரீன் செஃப் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பாரத் கேஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட தக்காளி எல்லாமே கொஞ்சம் அந்த மஞ்சள் கலரில் இப்படி நல்லாமே வருது. அதாவது அந்த தக்காளி உள்ள தக்காளி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அது தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். அப்படியே நம்மளோட கிச்சனை வந்து பார்த்துடலாம். கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அங்கே தான் சமைக்கிறோம், அங்கே தான் சாப்பிட்றோம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம கிரைண்டரு, அரிசி, நம்மளோட தண்ணி கேனு எல்லாமே வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து நம்மளோட மளிகை பொருட்கள் எல்லாமே, எண்ணெய், உப்பு, சீனி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, காம்ப்ளான், உப்பு டப்பா, புளி எல்லாமே வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து நம்மளோட பாத்திரத்தெல்லாம், அதாவது நம்ம வீட்டில் வந்து 2 டிவைட் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக மளிகை பொருள், இந்த சைடு ஃபுல்லாக பாத்திரம் வைக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம கிச்சனுக்குள்ளேயே விண்டோ இருக்குது. அந்த விண்டோக்கு நேராக நம்ம வந்து ஒரு மணி பிளான்ட் செடி வச்சுருக்கோம். மணி பிளான்ட் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. இப்போ இந்த மணி பிளான்ட் வந்து மிந்தி வச்சு நம்ம ஹால் வர, அதாவது நம்ம டிவி எங்கே இருக்கோ அங்கே வர இருந்தது. இங்கே வந்து நம்ம வாஷ் பண்ணி போடுற வெசல்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட சிங்கு. இப்போ இங்கே வந்து நம்ம பிரியாணி நல்லா வதங்கிட்டு இருக்கு. தக்காளி பாருங்கள், இப்போ நமக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு, இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து போடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து புதினா மல்லி இதை போடணும். பாதி போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து புதினா மல்லி, அதாவது சிக்கன் போடுற வரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்னதாக ஒரு 10 செகண்டில் சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், அப்புறம் பெப்பர் எல்லாமே போட்டு அதை வந்து நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த 6 வெங்காயம், அந்த 6 வெங்காயத்தை நல்லா போட்டு அந்த பொன் நிறத்தில் வர்ற வரை எடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கப்புறமே நம்ம வெட்டி வச்சுருந்த 5 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம். கூடவே வந்து நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நம்மளோட புதினா மல்லி நம்ம எடுத்து வச்சுருந்ததில் நமக்கு தேவையானது போட்டோம். இப்போ வந்து சிக்கன் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் போடுறோம். 1 கிலோ சிக்கனும் போட்டோம். இந்த சிக்கனோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த சிக்கனை வந்து நாங்கள் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா 3-4 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை உள்ளே போட்டோம். 1 கிலோ சிக்கனு, 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி, 5 வெங்காயம், 6 தக்காளி எல்லாம் எடுத்துருக்கோம்.
நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்துருக்கோம். இப்போ பிரியாணி மசாலா போட போகிறோம். போடுங்கம்மா. எங்கள் அம்மா தான் செஃப்பு. இப்போ நம்ம அதுக்கு வந்து நம்மளோட அந்த ஒரு பாக்கெட் பிரியாணி மசாலாவையும் போட்டோம். அதாவது 1 கிலோ சிக்கனுக்கு நாங்கள் வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணுன்னா இன்னும் போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நல்லா நாங்கள் வந்து காரம் சாரமாக சாப்பிடுவோம். அதனால இன்னும் நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம். இப்போ நம்ம வந்து சிக்கன் வேகிறதுக்கு சிக்கன் தகுந்தப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். பாருங்கள், இப்போ நமக்கு எவ்வளோ நல்லா மசாலாவாக சிக்கன் இருக்கிற மதியத்தில் சிக்கனோடு சேர்ந்து எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம வந்து நமக்கு கொஞ்சமாக தயிர் ஊற்றுறோம். 10 ரூபா தயிர் பாக்கெட்டில் பாதி ஊற்றிருக்கோம் நம்ம. இப்போ நமக்கு வந்து மசாலா சிக்கன் எல்லாமே சேர்ந்து வருது. இப்படி சிக்கனும் மசாலாவும் ஒன்றாகிற வரை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கிளம்பி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து மசாலாவோட கொஞ்சம் நேரத்துக்கு செட் ஆகுற வரை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக செட் ஆகிரும். நாங்கள் வந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து பன்ராசி டெய்லி டியூபர் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கோம், ஃபைனஸ்ட் குவாலிட்டி. இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எது காட்டுறேன்னா ஒவ்வொரு ரைஸுக்கும் ஒவ்வொரு அளவு உண்டு தண்ணி ஊற்றுறது பிரியாணிக்குங்கச்சில். நாங்கள் வந்து இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் இந்த பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம வந்து 3 டம்ளர் எடுத்துருக்கோம். அதாவது நம்ம 7 டம்ளர் ஊற்ற போகிறோம் தண்ணி. இப்போ நம்ம வந்து உள்ள தண்ணியே ஊற்றலை. நம்மளோட சிக்கனு அப்புறம் நம்ம வதக்கின தக்காளி வெங்காயத்துலேருந்து தண்ணி கொஞ்சம் உள்ளே ஊறி நிற்கி. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கங்கே தண்ணி ஊறி நிற்கி பார்த்தீங்களா. அதனால் இப்போ நமக்கு வந்து ரைஸ் வந்து குழம்பக்கூடாது. அதனால நம்ம எப்போவுமே வந்து ஒரு டம்ளர் ரைஸ் வந்து கம்மியாக தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து 6 டம்ளர் ஊற்ற போகிறோம் 7 டம்ளருக்கு. ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தகுந்தப்ப, அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக கம்மியாக கூட போட்டுக்கோங்க, நம்ம வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதிகமாகிடுச்சுன்னா தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடும். இதே நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நல்லா மாஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ போடணுன்ட்டு. ஓகே, இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து 15லேருந்து 20 நிமிஷம் வரை இப்போ நமக்கு சிக்கன் வேகட்டும் தண்ணியோடு சேர்ந்து. அதாவது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு நம்ம வந்து ரைஸ் போடலாம். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளால ஃபுல் வீடியோவும் காட்ட முடியாது, அதை மூடி வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி தான் காட்டுறேன். நடுவில் ஏதாச்சும் டவுட் வந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி வந்து நல்லா 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் 1/2 hour தான் வைக்கணும் கூட இல்லை, நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிங்களோ, அதாவது நாங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுல கரெக்டாக அப்போ தான் வச்சோம். அரிசி வந்து நல்லா 1/2 hour வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து கரெக்டாக 1/2 hour வச்சுக்கோங்க. 1/2 hour கீழே வேணாம், அதிகமாகவும் வேணாம், இல்லைன்னா குழஞ்சிரும். பிரியாணி அப்படின்னா தான் நல்லா நமக்கு சாஃப்டாக தனித்தனியாக பிறந்து வரும், உதிரியாக வரும். இப்போ நமக்கு எப்படி அரிசி உதிரியாக வருது அந்த மாதிரி பிரியாணி நல்லா உதிரியாக வரும். இப்போ நம்ம இது ஊற வச்சுருக்கோம், அதனால அப்படி வருது. இப்போ நமக்கு வந்து நல்லா கொதிச்சு பாருங்கள். நல்லா இது இப்போ நமக்கு வந்து 15 நிமிஷம் 16 நிமிஷம் கிட்ட வந்துட்டு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி போடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா அரிசியும் நம்ம ஊற வச்சுருந்த எல்லா அரிசியும் அப்படி போடுறோம். இப்போ நம்ம வந்து அரிசியை ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இனி இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே அது வந்து ஒரு 2 கிண்டி விட்டு கலக்கி விட்டு இப்போ நம்ம அதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி வச்சுக்கிறோம். நமக்கு வந்து அது மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு உரைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது மேலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குழம்பு மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணாலே உப்பு உரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே தான் உங்கள் பிரியாணிலையும் டேஸ்ட் வரும். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா தேவைன்னா மசாலா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எப்படி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ அரிசியை வந்து நல்லா வெந்து பிரியாணி வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ வந்து முக்கால்வாசி பிரியாணி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், பிரியாணி ஸ்மெல் அப்படி இருக்குங்க. அந்த எவாப்ரேஷனில் அப்படியே அந்த பிரியாணி ஸ்மெல் பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து லெமன் ஊற்ற போகிறோம். லெமன் வந்து நாங்கள் ஒரு சின்ன லெமனில் 1/2 லெமன் எடுத்துருக்கோம். ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்துருக்கோம், சின்ன லெமனு.
இது வந்து நல்லா அப்படின்னா தான் நல்லா பூ போல் உதிரியாக வரும் பிரியாணி வந்து. அதாவது நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்ற மாதிரி வரணும்னா இந்த மாதிரி எல்லாமே பண்ணால் தான் சூப்பராக வரும். இப்போ நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இன்றைக்கி தம் பிரியாணி போடுறோம். மேலே வந்து நம்ம ஒரு பாத்திரம் அளவு தண்ணி வச்சுக்கிறோம், ஏன்னா உள்ளே இருக்கிற எவாப்ரேஷன்லாம் வெளியேறாமல் இருக்கிறதுக்கு. இது நம்ம கல்யாண வீட்டில் மற்ற இடத்துலலாம் பார்த்தோம்னா கீழே வந்து அந்த கறிக்கட்டையை வச்சு பிரியாணி பண்ணுவாங்க. அப்போ வந்து மேலே கறிக்கட்டை வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீழேயும் ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்தோன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ நம்ம உங்களுக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பிரியாணி ரெடி ஆகின பிறகு அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 1/2 hour நல்லா தம் வச்சிட்டோம். இப்போ தம் வச்சுட்டு அந்த மேலே பாத்திரத்தை எடுத்துகிட்டு இப்போ நமக்கு பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். வீடு ஃபுல்லாக பிரியாணி ஸ்மெல்லாக இருக்குது. ஆஹா, பிரியாணி செம்ம ஸ்மெல்லுங்க. பார்க்கே அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது. நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பூ மதி உதிரியாக வந்திருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வந்து அதிகமாக வாங்காதீங்க. உங்களுக்கு எப்போவாச்சும் கடையில் வாங்குங்க. நம்ம வீடியோவை பார்த்து வீட்டிலே எப்படி இது வந்து நமக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் எஸ்எஸ் பிரியாணி மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்மெல்லே அப்படி வருது. இப்போது நம்ம வந்து இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து பிரியாணி எடுத்து வச்சிட்டோம். கூடவே நம்ம வந்து தயிர் வெங்காயம் வச்சுருக்கோம். கூட நம்ம வந்து இப்போ இந்த பிரியாணி செய்கிற டைமிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு கிரேவியும் செஞ்சுட்டோம். இந்த கிரேவி வந்து நாங்களே இன்றைக்கி தான் ட்ரை பண்ணோம் உங்களுக்காக. இது மட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னா நாங்கள் நெக்ஸ்ட் இதை வச்சு ஒரு வீடியோ போடுறோம். இப்போ நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் பிரியாணி எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். ஆஹா, செம டேஸ்ட்டுங்க பிரியாணி. கூடவே அப்படியே கொஞ்சம் தயிர் வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்லாம். கூடவே கொஞ்சம் நம்ம கிரேவியும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ அவங்கெல்லாம் கொஞ்சம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. யாரெல்லாம் பிரியாணி ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் இந்த மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஏறும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ.